வணக்கம் சண்டமா வியூவர்ஸ். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜூலை 25க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ், அப்படி நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாட் ஒன்லி டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகிற மாதிரி ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான ஜூலை 25 அதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஜூலை 25 இது என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, விச் சிட்டி இஸ் த ஹோஸ்ட் IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் அப்படின்னா, IUCNனாலே எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஏதோ ஒரு அனிமல் அண்ட் நேச்சர் கன்சர்வேஷன் பாதுகாப்பை பத்தி பேசுது. ஓகே, இந்த காங்கிரஸ் இந்த மீட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மீட் நடக்கும். ஸோ இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வருஷம் அபுதாபி UAE நடக்குது. ஓகேவா, UAE துபாய் அபுதாபில நடக்குது. இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீட்டிங் IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் தீமோட மீட்டிங்கோட தீம் அபுதாபில நடக்குது இல்லைங்களா, அதோட தீம் வந்து பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன். இதுதான் இதோட தீம். ஓகே, இது ஒவ்வொரு வருஷமும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது இந்த வாட்டி எங்க நடக்குதுன்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோரம் நடக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபோரம் இந்த காங்கிரஸ் வந்து 3 பார்ட்டா நடக்கும், கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன், இந்த IUCN பத்தி என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன், ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற மெம்பர்ஸ் IUCNல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க, எந்தெந்த நாள்ல மெம்பரா இருக்காங்களோ அவங்களோட ஒரு கூட்டமைப்பு அசம்பிளி நடக்கும். ஓகேங்களா, அப்படிதான் நடக்கும். இது எதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா, இயற்கை நேச்சருக்கு ப்ரையாரிட்டி ஃபார் நேச்சருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் டிகேட், அடுத்த 10 வருஷத்துக்கு உண்டான கிளைமேட் ஆக்ஷன். இப்ப கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் இந்த இது. அடுத்தது இது பார்த்தாலே தெரியுதா, வைஃபெக்ஸ் குளிர்கால மூடுபனி பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு 2025ல ஒரு திட்டம் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா, இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டராலஜி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மூடுபனிகால இப்போதைக்கு எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு மூடுபனி பரிசோதனை பண்றதுக்கு. அதே மாதிரி இப்போதைக்கு எங்கன்னா ஹரியானா போன்ற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் எல்லாம் இதை வச்சு அங்க நார்த் இந்தியால நடக்கிற மூடுபனியோட தீவிரத்தை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வைஃபெக்ஸ். ஓகேங்களா, அதுக்கு தான் இது மெயினான விஷயம். இந்த விச் இன்ஸ்டிடியூட் லீட்ஸ் த வைஃபெக்ஸ் வின்டர் ஃபாக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை ஓபன் பண்ணிருக்கிறது எப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நடத்துது. ஸோ அதுதான் இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கு. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே இது வருது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் 10 ஆண்டுகால வெற்றிகரமான ஆராய்ச்சியை நிறைவு செஞ்சிருக்கு. 2015 குளிர்காலத்துல புதுதில்லியில உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமானத்துல இது ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கங்க வைஃபெக்ஸ்னா என்ன அப்படின்னு. இப்போதைக்கு எங்க அப்படின்னா, நொய்டாவிலையும் ஹரியானா ஹிசார் அப்படிங்கிற இடத்துலயும் ஜேவர் விமான நிலையத்திலையும் இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைஃபூன் பிளாக் 4 த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்டு பை விச் கண்ட்ரி அப்படின்னா, துருக்கி. இந்த துருக்கியில இதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க ஹைப்பர்சோனிக் மிசைல். ஓகே, இது ஒளியின் வேகத்தோட 5 மடங்கு அதிகமா போகும். ஓகேவா, அதனால இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல எதெல்லாம் வந்து வச்சு இயக்குறாங்க அப்படின்னா, GLONASS குளோபல் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GLONASS, அப்புறம் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இத பயன்படுத்துறாங்க. இதை வச்சு பயன்படுத்தி இந்த சூப்பர்சானிக் மிசைல ஃபர்ஸ்ட் அங்கதான் ஓபன் பண்ணிருக்கிறாங்க, தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஹைப்பர்சானிக் என்பது ஒளியின் வேகத்தை விட குறைந்த 5 மடங்கு வேகத்துல பயணிக்கும், மாக் 5ன்னு சொல்லுவாங்க. ஜூலை 22 துருக்கி தனது முதல் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்தான்புல்ல வெளியிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, டெஃபோன் பிளாக் 4. ஓகேங்களா, டெஃபோன் பிளாக் 4 இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் இந்தியா அட்வான்ஸ் த 5 உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் யார் அப்படின்னா, திவ்யா தேஷ்முக் அவர்கள். இதுக்கு என்ன அப்படின்னா, 5 மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னா, திவ்யா தேஷ்முக்.
இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைடுங்கிற ஒரு செஸ் வேர்ல்டு கப் மாதிரி அது எங்கன்னா இந்த வருஷத்துக்கு இந்தியாவில நடக்க போகுது. ஓகேங்களா? எப்பன்னா அக்டோபர் டு நவம்பர் மாசம் ஒரு 10 நாள்ல ஒரு திருவிழாவா நடக்க போகுது. ஸோ எங்க அப்படின்னா இந்தியாவில. இந்த ஃபைடோட துணைத் தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட கிராண்ட் ஸ்லாம் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். இந்த ஃபைடு மகளிர் சதுரங்க விளையாட்டு 2025க்கு உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறிய கோனேரு ஹம்பி வரலாறு படைச்சிருக்காங்க. ஃபைடு உலகக்கோப்பை எப்பன்னா அக்டோபர் 30 முதல் நவம்பர் 27 வரை இங்கதான் நடக்க போகுது. சர்வதேச சதுரங்க தினம் எப்ப அப்படின்னா ஜூலை 20. ஃபைடு உலகக்கோப்பை காலிறுதியில 4 பெண்களுடன் ஃபர்ஸ்ட் இங்க வந்தது இதுதான். 84வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ஹரி கிருஷ்ணன். அப்புறம் ஸ்ரீஹரிங்கிறவர் 86வது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நடந்த சின்ன அந்த வேர்ல்டு லெவல்ல நடந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில மேக்னஸ் கார்ல்சன் நார்வே சேர்ந்தவர் யுனைடெட் செஸ்ல சாம்பியன்ஷிப் பட்டன் வென்றிருக்கிறாரு. பிரக்யானந்தா இவர் என்ன பண்ணிருக்காரு, சென்னையை சேர்ந்தவர், தாஷ்கண்ட்ல நடந்த உஸ்எஸ் கோப்பை, ஓகே இசட் கோப்பை அப்படிங்கிற யூஇசட்னு கூட சொல்லலாம், மாஸ்டர்ஸ் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? கிராண்ட் மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் வெற்றி பெற்றுள்ளார். ஓகே, அர்மேனியாவில் ஜெர்முக்கில் நடைபெற்ற 6வது ஸ்டீஃபன் அந்த போட்டியில அரவிந்த் சிதம்பரம் வென்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா அண்டர் த விச் ப்ராஜெக்ட் இஸ்ரோவும் NIOT சைன் எடுத்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மச்சாய 6000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் நடக்குது. அது என்ன அப்படிங்கிற 2 பேருக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ககன்யான்ங்கிற மாதிரி சமுத்திரயான் மிஷன் இதுதான் அது. ஓகேவா? கடலுக்கு அடியில நடக்கிறது. எந்த திட்டத்துல இஸ்ரோவும் NIOTயும் ஓஷன் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி 2 பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றாங்க. சமுத்திரயான் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி 2 பேரும் சேர்ந்து மட்டாயா 6000 கூட்டாக உருவாக்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த எது அப்படின்னா மனித ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலான மச்சாயா 6000 கூட்டாக உருவாக்குவதற்கு இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அதுக்கு கீழே வருது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 50 கிலோவாட் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இண்டிஜினியஸ் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? முழுமையாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது இதுதான். எங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ்ல. அருணாச்சல பிரதேஷ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம். தலைநகரம் என்ன இட்டாநகர், இது நிர்வாக கிளையே. முதல்வர் யாருன்னா பேமகாந்தோ, கவர்னர் யாருன்னா கைவல்யான் திரிவிக்ராம் பட்நாயக் அப்படிங்கிறவரு. இங்க எங்கெங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 50 கிலோவாட் புவி வெப்ப மின் நிலையம் முழுமையாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது இது. ஓகேங்களா? 50 கிலோவாட் புவி வெப்பது 66 டிகிரி செல்சியஸ்ல. எங்கெங்க அப்படின்னா 5000 மக்கள் பயனடைவார்கள் இந்த ப்ராஜெக்ட்னால. எங்கெங்க அப்படின்னா தமாங் மாவட்டத்துல புவி வெப்ப மின் நிலையத்துல, அப்புறம் மக்கோல, திங்பூ இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இது 5000 மக்கள் பயன்பெறுவாங்க இந்த தொழில்நுட்பத்தினால. இதுக்கு எவ்வளவு அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய். ஓகே, இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் செலவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இதுதான். அப்புறம் அருணாச்சல பிரதேச தேசிய பூங்கா என்ன அப்படின்னா மௌலிங் தேசிய பூங்கா, நம்தமா தேசிய பூங்கா. நடப்பு நிகழ்வுகள் அங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா புவி அறிவியல் மற்றும் இமயமலை ஆய்வுகள் மையம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசல. 2025க்கான SAF 19 வயதுக்கான சாம்பியன்ஷிப் மே 19 முதல் 18 வரைக்கும் நடந்ததுல எங்க நடந்தப்பட்டது அப்படின்னா அருணாச்சல பிரதேச. அருணாச்சல பிரதேசல 27 மாவட்டங்கள்ல 16 மாவட்டங்களில் மலேரியா இல்லாததாக அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தின் புத்த தம்மம் அப்படிங்கிற வடகிழக்கு இந்தியாவின் கலாச்சாரம் என்ற தலைப்பில் 2 நாள் மாநாடு எங்க நடந்துன்னா புத்த தம்மா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல நடந்திருக்கு. அப்புறம் இந்தியா எக்கனாமிக் இன்கம் டாக்ஸ் டே 2025 எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இது 24 ஜூலைல இன்கம் டாக்ஸ் டேவா கொண்டாடப்படுது. எதனால அப்படின்னா இது பிரிட்டிஷ் பீரியட் காலங்கள்ல இருந்தே இது கொண்டாடப்படுது. இந்தியாவில ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24 இன்கம் டாக்ஸ் டே. இது 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட நிதி நெருக்கடிய, அதாவது என்னன்னா 1857 என்ன நடந்துச்சு,
ரிவோல்ட் நடந்துச்சு. ஓகேங்களா, மியூட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரு 1860ஆம் ஆண்டு வருமான வரியை அறிமுகப்படுத்தினார். ஓகேவா, அது இப்ப வரைக்கும் கொண்டுட்டு வந்து 2025 166வது வருமான வரி தினமா இப்ப நம்ம கொண்டாடுறோம், தினத்தை கொண்டாடப்படுகிறது. அப்புறம் ஜூலை மாதத்துல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் டே இருக்குன்னு பாக்குறோம். இது கொஞ்சம் நேரம் நான் அப்படியே வச்சிருக்கிறேன், இதை பார்த்து நோட் பண்ணிக்கங்க. நேத்தியுமே கொடுத்தேன், இன்னைக்கும் தரேன். ஓகேவா, சோ இதை பாஸ் பண்ணி கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ரீசென்ட்லி இந்தியா விச் கண்ட்ரி சைன்ட் தி லேண்ட்மார்க் ஃப்ரீ ட்ரேட், அதாவது பொருளாதார சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துல யாருன்னா இந்தியாவும் யாரு யுனைடெட் கிங்டமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணாங்க. ரீசெண்டா இப்ப மோடி அவர்கள் என்னன்னா 2 ஊருக்கு பயணம் பண்றாங்க. எந்ததுன்னா யுனைடெட் கிங்டத்துக்கும் மால்தீவ்ஸ்க்கும். மால்தீவ்ஸ்ல நேத்தி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம், மால்தீவ்ஸ்ல இப்போதைக்கு 66வது சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. சோ அவங்க வந்து யாரை வந்து சீஃப் கெஸ்டா அழைச்சிருக்காங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைச்சிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து போயிட்டு அங்க போறாங்க. சோ போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மால்தீவ்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. சோ அதை வந்து வீழ்த்துற விதமா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டாங்க. யாரு, மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போயிட்டு ஒரே ஒரு வாக்கு தான். சோ எத்தனை பேர் அங்க டூரிசத்துல கவர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். சோ அதனால வந்து இப்ப அதெல்லாம் சரி கட்டுற விதமா டூரிசம் அங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்தியாவும் நிறைய ட்ரோல் பண்ணி போட்டாங்க. சோ அவங்களால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, மால்தீவ்ஸ்னால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அது அந்த ஒரு விஷயத்த அது தனியா விட்டுருவோம். இப்ப எங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம், ஆன்சர் வந்து இதுக்கு யுனைடெட் கிங்டம். சோ இவ்வளவுதான். ராஜ்யம் ஜூலை 24, 2022 இந்தியாவுக்கு ஐக்கிய ராஜ்யமும் ஒரு வரலாறு சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது. ஓகேவா, இது பிரெக்சிட் அப்படிங்கிற பிறகு பிரெக்சிட் என்னன்னா பிரிட்டன் வந்து எதுல இருந்து வெளியே, பிரெக்சிட் எதுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில வந்துட்டு, அதுதான் பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் கருதப்படுது. பிரெக்சிட்னா என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில வந்துட்டாங்க, அதான் பிரெக்சிட். பிரிட்டன் எக்ஸிட், அதான் பிரெக்சிட். ஓகே, இதான் எங்க இருந்து வெளில வந்தாங்க, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. ஓகேவா, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில வந்ததான் இந்த பிரெக்சிட். பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தின் போது இரு தலைவர்களும் வர்த்தக அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். சோ அதுக்கு அடுத்தது, எந்த கண்ட்ரி ரீசென்ட்லி லான்ச் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரைன் ஸ்டோரேஜ், தானியங்களை ஸ்டோரேஜ் பண்ற ஒரே நாடு எது அதிகமானா இந்தியா தான். ஓகேங்களா, இந்தியா தான் இதை வந்து மேற்கொள்றாங்க, கூட்டுறவுத்துறையின் சார்பில் இந்தியா. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. என்னன்னு இம்பார்ட்டன்ட் இது பாத்துறோம். கூட்டுறவுத்துறையில உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் தொடங்குவதன் மூலம் கிராமப்புற வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக இதை கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, நம்ம இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்ன புரட்சிகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். வெண்மை புரட்சினா என்ன, பிங்க் புரட்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தானியத்துல எத்தனாவது ரேங்க், அதுக்கப்புறம் ஃபுட் செக்யூரிட்டில எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வாங்க அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் பார்ப்போம். இவர் ரீசென்ட்லி ரினவுண்ட், இவர் வந்து ஒரு நடிகர், ரத்தன் தியாம் அப்படிங்கிறவரு ஏஜ் 77 மணிப்பூர்ல இறந்துட்டார். ஓகேங்களா, ரத்தன் தியாம் இவர் வந்து எப்பன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1985 89. ஓகே, ஆன்சர் இஸ் 1989. வாங்க இவரோட என்னென்னு பார்ப்போம். இவர் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா 1989 உயர்ந்த சிவில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 1987 சங்கீத நாடக அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. பத்மஸ்ரீ 1987 சங்கீத நாடக அகாடமி விருது. 2012 சங்கீத நாடக அகாடமி பொல் ஃபெலோஷிப். காளிதாஸ் சம்மன் விருது 1997 கிராண்டே மெடல். ஓகேங்களா, பிரான்சின் லா கிராண்டே மெடலை வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் தி ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்கில் ஸ்கீம், வெளிநாடு வேலைக்கான இளைஞர்களுக்கான மொழித்திறன் திட்டத்தை அப்படின்னா அஸ்ஸாம். இது எந்த மொழித்திறன்னா அங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சிஎம் அவர்கள், அஸ்ஸாமோட சிஎம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஜப்பான் மொழி ஜேபிடின்னு சொல்லுவாங்க, அதை படிக்க வச்சு 1.5 லட்சம் மானியத்தில் அவங்களுக்கு தொகை கொடுத்து
ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தோட ஜப்பானுக்கு அனுப்பிச்சு வைக்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். சிஎம் பிளைட் அப்படிங்கிற நோக்கம். சோ வாங்க அதோட டெபினேஷன் பார்ப்போம். அஸ்ஸாம்ல உள்ள வேலை வாய்ப்பின்மை நிலைமையை நிவர்த்தி செய்யறதுக்காக சிஎம் பிளைட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஜூலை 23ஆம் தேதி யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாமோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. இது என்ன அப்படின்னா ஜப்பானிய மொழித்திறன் தேர்வு JLPT N2 நிலைய அடையிற வரைக்கும் 1.5 லட்சம் மானியம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு ஜப்பானில குறுகிய கால ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பையும் சேர்க்கப்படுறதா இது சிஎம் பிளைட் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரீசென்ட்லி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் சமுத்ரா பிரச்செட் அப்படிங்கிற ஒரு கப்பலை எங்க பில்டு ஃபார் த இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறதுக்காக பில்டு பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இவங்க தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஷிப்யார்ட் மூலமா இந்த பிரச்செட் சமுத்ரா பிரச்செட்டுங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல் படைக்காக இந்திய கடலோரக்காக சமுத்ரா பிரச் அப்படிங்கிற மாசு கட்டுப்பாட்டு கப்பலை ஜூலை 23 வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 29, 2024 சமுத்ரா பிரேச் என்று பெயரிடப்பட்ட முதல் கப்பலை சமுத்ரா பிரேச் அப்படிங்கிற முதல் கப்பலை கொடுத்திருக்காங்க. கப்பலின் அளவு 114.5 மீட்டர், நீளம் 16.5 மீட்டர், அகலம் 4170. ஓகேங்களா? இதுல 14 அதிகாரிகளும் 115 மாலுமிகளும் இதுல இருப்பாங்க பணிபுரிகிற அளவுக்கு. ஓகேவா? சமுத்ரா பிரச்சனை பற்றி இவ்வளவுதான் நியூஸ். சோ வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடும். இந்த எந்த ஸ்டேட் 4th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு ஃபுட் இந்தியா வில் பி ஹெல்டு 4th உலக உணவு இந்தியாவின் 4வது பதிப்பு எந்த மாநிலம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியூ டெல்லி தான். நியூ டெல்லியில இருக்கிற என்னென்ன நியூஸ்ன்னு தெரியும். ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் வெற்றியாக அதிகரித்த வெகுமதி இவங்க கொடுக்குறாங்க. புதுதில்லியில சாஸ்திரி பவனில் உள்ள மகிழா ஆரோக்கியம் கஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறந்திருக்காங்க. இங்கதான் பிங்க் டிக்கெட் மூலயமா ஒரு கார்டு கொடுத்து அவங்களுக்கு பெண்களுக்கு இலவச பஸ் வசதி. இங்க தில்லி முதல்வராக யார் இருக்கா? ரேகா குப்தா. அதுக்கப்புறம் பைரின் ஹாட்டிற்கு பிறகு 2வது மிகவும் மாசுபட்ட நகரம் இதுதான். அப்புறம் இளஞ்சிவப்பு டிக்கெட்டுக்கு பதிலாக சஹேலி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை வெளியிட்டு டெல்லி போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கு. இந்தியா செப்டம்பர் 13 to 13, 25 வரை தில்லியில பாரத் மண்டபத்துல உலகளாவிய கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஜூலை 7, 2022 மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில 11வது இந்திய மக்காச்சோளம் மாநாடு நடத்தினாரு. சோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் பார்த்து நோட்டீஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் சைனா ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டேம். ஹைட்ரோ பவர்னா இது மூலயமா என்னது அதாவது எலக்ட்ரிக்கலா உருவாக்குறதுக்கு தான். எங்க அப்படின்னா யார்லுங் தசாங்பூ ரிவர். தசாங்பூனா இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு இடையில இதை கட்டி நேபாள் கிட்ட கட்டி அவங்க ஹைட்ரோ பவரை ஜெனரேட் பண்றதுக்கு இருக்காங்க. சைனா எங்கன்னா யார்லுங் தசாங்பூ ரிவர் அப்படின்னா திபெத் தன்னாட்சி பகுதியில் உள்ள யார்லுங் தசாங்பூ அப்படிங்கிற நதியில உலகின் மிகப்பெரிய நீர்மின் ஆணைய கட்ட சீனா தொடங்கி இருக்கு. ஓகேங்களா? இது சுற்றுச்சூழல் மற்றும் புவிசார் அறிவியல் கவலைகளை எழுப்புது. ஏன் அப்படின்னா இந்தியா மற்றும் வங்கதேசத்துல அவை கீழ் நோக்கி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதிகமான தண்ணி பிரம்மபுத்திரால இருந்து வராது. அதனாலதான் மோட்டுவா நீர்மின் நிலையம் அப்புறம் என்று அழைக்கப்படும் இந்த அணை உலகின் ஆழமான மற்றும் நீளமான நில பள்ளத்தாக்காக கருதப்படும் யார்லுங் தசாங்பூ பள்ளத்தாக்காக நடந்தது. இதுக்கு பேர் என்ன? மோட்டுவா நீர்மின் நிலையம். அந்த ஹைட்ரோ பவருக்கு பேர் என்ன? மோட்டுவா. இந்த நதி திபெத்துல உருவாகி சியாங் மற்றும் பிரம்மபுத்திராவாக இந்தியாவில அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம்ல பாய்ந்து இறுதியில ஜமுனாவாக வங்காளதேசம் நுழையுது. இந்த தசாங்பூர் ரிவரு எங்க உருவாகுது? திபெத்ல உருவாகுது. சியாங் மற்றும் உருவாகி சியாங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொண்டு வருது. பிரம்மபுத்திராங்கிற பேர்ல அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம்லயும் ஓடுது. பங்களாதேஷ் போனோம்னா அது யமுனாவாக பேர் மாறுது. அதுக்கப்புறம் வங்காளத்துல கலக்குது, வங்காள கடல்ல. இந்த அணைக்கு பேர் என்ன ஹைட்ரோ பவருக்கு அப்படின்னா மோட்டுவா நீர்மின் நிலையம். ஓகே, சோ இத நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த இது பார்ப்போம். எந்த கண்ட்ரி ரெப்ளிக் ஆஃப் த அசோகா பில்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகா பில்லர் மாதிரி இதை பார்த்தாலே தெரியும் இலங்கைன்னு. ஓகேவா? ஜூலை 25 அசோகா தூணின் பிரதி எந்த நாட்டில் நிறுத்தப்பட்ட? ஸ்ரீலங்கா. வாங்க அதுக்கு உண்டான நியூஸ் என்னன்னு பாத்துருவோம்.
ஸ்ரீலங்கா ஜூலை 21 2025 வாஸ்கடுவா ஸ்ரீ சுபதி அப்படிங்கிற விகாரயத்தில் அசோகா தூணின் பிரதி திறக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் இலங்கையின் தெற்கு மாகாணத்தில் உள்ள களுத்துறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கொழும்புலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தெற்கே இது அமைஞ்சிருக்கிறதுனால ஏன் அசோகா தூண் பிரதிக்கான இது இருக்குன்னா, அவர் தான் புத்த மதத்தை நல்லா பரப்பினார் அசோகர். சோ அதனாலதான் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. பௌத்த தலம் ஆகும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சென்டம் ஆப்ல குரூப் 2 2A உண்டான அல்காரிதம் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பருக்கு ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நடக்குது. கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் என்ரோல்மெண்ட் பண்ணீங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 66 நாள் தான் இருக்கு. குரூப் 2 எக்ஸாம் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட வெற்றிக்கு நாங்கள் துணை நிற்போம். நன்றி, வணக்கம். Centum App. You dare to dream, we care to accomplish.